ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார், நீங்கள் கடகராசிக்கு ஒன்றுமே சொல்ல வேண்டாம். போன வருஷம் நீங்கள் கடகராசிக்கு சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பாருங்க, அது போன வருஷம், இது இந்த வருஷம் 2026 கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? உண்மையிலே சொல்கிறேன் நண்பர்களே, இந்த ஒரு வருடம் உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு வருடம் என்று சொன்னால் அது மிகை அல்ல. காரணம் என்ன? ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும், ஜூனுக்கு பின்னாடி வரைக்கும் ரெண்டு எடுத்துக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஜிம்முக்கு போகிறதுக்கு அப்புறம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மேரேஜ் பிரைடல் மேக்கப்லாம் போனால் பிஃபோர் ஆஃப்டர் போடுவாங்க. பிஃபோர் நான் இப்படி இருந்தேன், இப்போ நான் இப்படி இருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப அழகாக்க போகுது. உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறப்போகுது. எப்படி? ராசியிலே குரு பகவான் வரப்போகுது. அது ஜூனுக்கு அப்புறம். ஜூனுக்கு முன்னாடி 12ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு சுப விரயங்களை தருது. ஜனவரி 1ஆம் தேதி 2026 சுப விரயங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. எது என்ன சுப விரயம்? என் தங்கச்சிக்கு கல்யாணம், சுப விரயம். ஒய்ஃபுக்கு வளகாப்பு, சுப விரயம். வீட்டில் மங்கள சத்தம், டும் சத்தம், எப்போ பார்த்தாலும் டும் சத்தம் தான். இதுதான் சுப விரயம். அந்த 12ஆம் இடத்து குரு பகவான் 12ல் இருந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, இதெல்லாம் தந்துடுறார். இப்போ ஜூனுக்கு முன்னாடியே தந்துடுறார். அப்போ ப்ரமோஷன் லிஸ்ட்டில் கன்ஃபார்மாக வந்துடும் ராம்ஜி சார். எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துடும். இந்த ஏப்ரல் மே உங்களோட மாதம்தான். கேபிஐ ரிவ்யூலாம் முடிஞ்சு போயிருக்கோம். உங்களுக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் எதிர்பார்க்கலாம், உங்கள் பேர் வந்துடும். அடுத்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். முக்கியமாக கடன் ஒழிய போகிறது. நண்பர்களே, ஒரு வாழ்க்கையில் ஒரு வண்ணத்து பூச்சி, லார்வா புழுவுக்கு சிறகு முளைக்கிறது எப்பொழுது சொல்லுங்கள்? அது என்ன லார்வா? சொல்கிறேன், ஒரு பட்டாம்பூச்சி கவிதை. ஒரு பட்டாம்பூச்சிக்கு சிறகு எப்பொழுது பிழைக்கிறது சொல்லுங்கள்? இத்தனை நாள் இஎம்ஐ கட்டிகிட்டே உட்காந்துருந்தேன் சார். ஒரு சுதந்திர வானம், சுதந்திர பூமி, என்னால் ட்ராவல் பண்ண முடியுதா? இந்த கடையில் உட்காந்துன்னா கடையை மூடுற வரைக்கும் ஜெயில் பறவை மாதிரி இதுக்குள்ளே உட்காந்துருக்கேன் சார். நான் ஒரு பட்டாம்பூச்சிங்கிறதே மறந்துட்டாங்க. நான் ஒரு ஜெயில் பறவை மாதிரி ஆகிட்டேன். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் கடனில் சிக்கிட்டா என்ன ஆகும்? சார் இருங்க சார், நீங்கள் வேறு இருந்து ஓவர் டைம் ஏதாவது பார்த்துட்டு போய் நைட்டு பண்ணால் தான் ஏதாவது காசு கிடைக்கும். நீங்கள் வேறு சீக்கிரமாக போயிட்டு அப்படியே கன் மாதிரி போய்ட்டு கன் மாதிரி வர முடியுமா? இதுதான் எல்லார் நிலமையுமே. டீலரில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் 10:45 வரைக்கும் கிளைண்ட் வருவாங்க. 10:45 மணிக்கு ஷட்டர்லாம் மூடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது, குழந்தையும் தூங்கிடுவாங்க. காலையில் குழந்தை தூங்குறப்போ வேலைக்கு வரேன் சார், குழந்தை தூங்குனதுக்கப்புறம் வேலைக்கு போகிறேன். இதுதான் எல்லார் நிலைமையுமே. ஆனால் 6ஆம் இடத்தை யார் குரு பார்த்து, உங்கள் கடனை எப்படியோ ஒன்று சார், என்ன ஆனாலும் சரி இந்த வருடம் அண்ணன் தண்ணி இல்லாமல் வேலை செய்ய போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து வரும். ஒரு வைராக்கியம் வருகிறது நண்பர்களே. வாழ்க்கையில் கடன் அடைகிறதாகட்டும், பிரச்சனைகள் தீர்றதாகட்டும், ஒரு உடம்பு சரியாகிறதாகட்டும், எல்லாமே ஒரு வைராக்கியம்தான். அந்த வைராக்கியம் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன வைராக்கியம் வச்சாலும் அது நடந்துடும். நீங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி. இந்த வருடம் நான் ஜாலியாக இருக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அது நடந்துடும். இந்த வருடம் நிறையா படிக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது நடக்கும். இப்போ நீங்கள் 6ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது கடனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 10,000 கிடச்சது, எடுத்து கடன் அடைங்க. அப்படியே திரும்பி பாருங்கள், ஒரு 2 லட்சம் இருந்தது, கடைசி 20,000 வந்து நிற்கும். வந்து சொல்லுவாங்க, சார் நாளையோடு உங்கள் கடன் முடியுது சார், இந்த 20,000 முடிச்சிட்டிங்கன்னா லோன் லெட்டர் கொடுத்துருவோம் சார், க்ளோசர் லெட்டர் கொடுத்துருவோம். என் வாழ்வில் அப்படி நடந்திருக்கு, அதனால் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சின்னதாக கொடுக்கும்போது உங்களுக்கு வழி தெரியாது, கஷ்டம் தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பெருசாக ஒரு இலக்கு, அது நடக்கும் சார், பார்ப்போம் சார், 4 லட்சம்லாம் ஒரு காசா சார், அது வர்றப்போ வருது சார், அது இந்த ஜென்மத்துக்கு வராது, நம்ம எடுத்து வச்சா தான் வரும். 6ஆம் இடத்தை குரு பார்த்து இந்த அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்குறாரு. எவ்வளோ தண்ணி மாதிரி இறக்கிறேன் சார், என் குடும்பத்துக்கு ஒன்றும் நான் செஞ்சதில்லை, இதெல்லாம் என்ன பெருமையா அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் பெருமை இல்லை, சிறுமை. உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்க்கணும், உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணணும், உங்களுக்கு நீங்கள் சேர்த்தணுங்கிறது உங்களுடைய டியூட்டி டு டூ. அதை இங்கே எழுதி வச்சுக்கோங்க. இனிமையாவது உங்களுக்கு செலவு பண்ணுங்கள். அதே மாதிரி குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 9 பார்க்கும் பொழுது என்ன தருகிறார்? 9ஆம் இடத்துல கும்பத்தை பார்த்து விடுகிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். 8ஆம் இடத்து ராகு. 8ஆம் இடத்து ராகுவை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது? உங்களுக்கு குரு சண்டால யோகம் உருவாகி சொத்துக்கள் சேர்க்கின்ற வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த வாய்ப்புகள் இதெல்லாம். ஆஃப்டர் ஜூன் என்ன பண்ணுறாரு? ஆஃப்டர் ஜூன் குரு பகவான் ராசியிலே வந்துடுறார். ராசியில் குரு பகவான் வரும்பொழுது 5, 7, 9 பார்க்குறாரு. 5 பார்க்குறாரு, 7 பார்க்குறாரு, 9 பார்க்குறாரு.
குழந்தை பிறக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு. 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். சார் வாழ்க்கையில் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற யோகம்னு ஒன்று இருக்கா இல்லையா சார்? இப்போயே சொல்லியிருக்கேன். இல்லை பொண்ணே கிடைக்காதுன்னா சொல்லியிருக்கேன். நான் மைண்ட் செட் ஆயிடுறேன். வெறுத்து போயிருப்பீங்க தெரியுமா? அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் 5 பார்த்து என்ன யோகம் வேணுமோ, லாட்ரி யோகமாக வச்சுக்கோ. துபாயில் மட்டும்தான் ஒருத்தருக்கு 240 கோடி அடிக்குமா சார்? ஏன் தூத்துக்குடியில் அடிக்காதா? அடிக்கும். குரு பகவான் பார்த்தா அடிக்கும். உங்களுக்கு தான் பார்க்க போகிறேன், அடிச்சிடும். நம்பணும் குரு பகவானை நம்பினீங்கன்னா கிடைக்கும். கிரகங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒரு கிரகங்களுடைய பார்வையில் 240 கோடியும் அவருக்கு ஒரு விஷயந்தான். ஒரு சின்ன ஒரு 24 ரூபாய் அவருக்கு ஒரு விஷயந்தான். ஏன்னா குருவுக்கு இது ரெண்டுமே ஒரு பெரிய பொருட்டு இல்லை. அவர் பொருட்டெல்லாம் ஒன்று தான், உங்களை மகிழ்விக்க வேண்டும், அவ்வளவுதான். ஒரு சின்ன குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோட மகிழ்ந்து போயிடுது, அது தேவை, அவ்வளோதான். இன்னும் ஒரு எறும்புக்கு ஒரு சக்கரை துண்டே போதும், யானைக்கு கரும்பு காடே பத்தாது. திங்கிங்ஸ் தான், உங்கள் பசி தான். அப்போ குரு உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும். நிறைய பசிக்க பழகுங்கள், நிறைய அள்ளி போட்டு நிறைய வேலை செய்யணும். இந்த கல்யாண சமையல் சாதம் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரும்பசி உங்களுக்கு இருக்கணும். எந்திரிச்சு அப்படி வேலை செய்யணும், அதை பண்ணும், இதை பண்ணும். 10 கை வேணும் எனக்கு, 2 கை பத்தாது. அப்படி பிஸியாக இருங்க. இந்த மாதம் ஃபுல்லாக பல ப்ராஜெக்ட். சாயந்தரம் 5 to 6 எது வந்தாலும் சரி. ரியல் எஸ்டேட்டு ஒரு லேண்டு வந்துச்சு, கை மாற்றி விட்டால் ஏதோ ஒரு லாபம் கிடச்சிது, ஒரு 10,000 ரூபாய் கிடச்சிட்டு போகுது சார். சும்மா இருக்கிறேன், அதை பண்ணுறேன் சார். விவஸ்தையே இருக்கக்கூடாது. காசுக்கு என்ன சார் விவஸ்தை? நிறைய பேர் காசுக்கு தான் விவஸ்தை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்கான். ஆக்சுவலி நல்லா ஒரு பிராண்டு வச்சுக்கோங்க சார், நல்லா வச்சுக்கோங்க. சம்பாத்தியம் முக்கியம், காசு முக்கியம், குடும்பம் முக்கியம், சொத்து முக்கியம், வீடு வண்டி வாசல் முக்கியம். அதுக்கு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். பொய் சொல்லக்கூடாது, பிச்சரிக்கூடாது. நிறைய பேர் இதான் கடகராசிக்காரர்களோட பிரச்சனை என்னென்னா, 5 குரு பார்க்கும் பொழுது நம்ம ஒரு பிராண்டுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏரோப்ளைனாவே பறக்கணும்னு அவசியம் இல்லை. 2026 மடக்கி போட்டு சேரோட்டோவை கூட ஓட்டலாம். காசு இருந்தால் ஏரோப்ளைன் வானத்தில் பறக்கட்டும், காசு இல்லைன்னா ரெக்கையை மடக்கி சேரோட்டோ ஓட்டுங்க. இப்போ என்ன தப்பே இல்லை, மொத்தத்தில் வேலை செய்யணும், அவ்வளோதான். 5ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த அவேர்னஸை கொடுக்குறார். யாருக்கெல்லாம் இந்த அவேர்னஸ் இருக்கோ அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க. கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கிங்க, அவ்வளோதான். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், ஃபாரின் கூட்டு போகிறார். 9ஆம் இடத்தை குரு பகவான் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதேமாரி சனி பகவான் 8ல் இருந்து என் உயிரை வாங்கிட்டு இருந்தான் சார். இவெல்லாம் ஒரு மனுஷனா சார்? இல்லை, மனுஷன் இல்லை, அவர் காட். சரி சார், இவெல்லாம் ஒரு காடா சார்? 8ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்து என்னை எவ்வளோ டென்ஷன் பண்ணா தெரியுமா சார்? எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வந்த மாதிரி வேற உலகத்தில் யாருக்கும் வந்திருக்காது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா கடகத்தில் சனி ஆட்சி. இந்த ஆள் சும்மாவே உங்களை செய்வார். இவர் ஆட்சி பெற்ற சனி பகவானா இருந்து இந்த 2.5 வருஷமும் எதையும் கொடுக்கவும் இல்லை, எதையுமே உருப்படவே இல்லை சார். அவரு இப்போதான் 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் சென்று இருக்கிறார். 2026 நண்பர்களே, உங்கள் வாழ்வில் விபரீத ராஜயோகம் வருகிறது. 5ஐ பார்க்கிறார், 7 பார்க்கிறார், 9 பார்க்கிறார். பிரமாதமாக இருக்க போகுது. புது வீடு, புது காரு, புது லேண்டு, கலக்கரே சந்துரு, பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி பிரமாதமாக இருக்கும் போது கீழே பெற்றிருக்கின்ற 2 நம்பர் கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.